கேள்வி இருக்கு. 7 மணிக்கு வரணும். எப்போது உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் எடுத்துருக்க? கெஸ்ட் 7 மணிக்கு வராம நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? நான் வர முடியாம இருந்த அனுபவம் இல்ல, நான் வந்திருக்கிறேன். ஆனா கெஸ்டால வர முடியாத அனுபவங்கள் எப்படி சமாளிப்பீங்க? எப்படி சமாளிப்பீங்க? முதல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நண்பர் சிகாமணி எங்க டீம்ல இருந்தாரு. அவரை இன்னொரு விருந்தினராக பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப அவருக்கு இரவு நிகழ்ச்சிக்கு அவரை மாற்றியதற்கு பிறகு ஒருவரோடையே பேசிட்டு அவரு டிராபிக்ல மீண்டு வர்ற வரைக்கும் ஒருவரோடையே பேசிக்கிறத பண்ணிக்கிறோம். அல்லது ஹாஜாகனி, பாக்யம், குமரேசன் அப்படின்னு அங்க பத்ரி கிண்டில இருந்த வரைக்கும் பத்ரி இவங்க எல்லாரும் அங்க பக்கத்துல காலையில 5:30 6 மணிக்கு கூப்பிட்டு உடனடியாக வரக்கூடிய நபர்கள்ட்ட அவங்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஞானி ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஞானிகிட்ட 6:30 மேல சொல்லி கூட ஞானி முதல் பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்துருக்கிறாரு. எந்த விதத்திலையும் அவரு அது குறித்து ஈகோ பாக்குறது இல்ல. அந்த மாதிரி உடனடியாக எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்கல. ராகுல் பக்கத்துல தான் இருக்கிறேன், நீங்க கூப்பிடலன்னு கேக்குறாரு. எனக்கு ஒரு நாள் கரெக்டா 7 மணிக்கு உள்ள நுழைஞ்சேன். அப்பதான் பார்த்தேன் எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம். 2 கெஸ்டும் 7 மணிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? பொதுவா இங்க பேசியிருக்கிறதுல மேலோங்கி நம்ம வந்த கருத்துக்கள்ல ஒண்ணு, இது ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி அரசியல் பிரச்சாரங்களுக்கு மற்றெல்லாம் மாற்றுன்ற மாதிரியான விஷயங்கள் என்பதை விட இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. களத்துல விவாதத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பெரிய தலைவர்கள் வருகிற பொழுதெல்லாம் அதற்கான சில விஷயங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இது கவனமா போகணும், அந்த விஷயங்களை பேசணும், பேசுகிற பொழுது கூட ரொம்ப கவனமா பேசணும்ன்ற விஷயத்தை கூட எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து சில பயிற்சியை கொடுப்பதற்கு கூட இந்த நிகழ்ச்சிகள் என்பது உருவாக்கி இருக்கிறது. இல்ல தியாகு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்பது ஒட்டுமொத்தமாக பாராட்டப்பட வேண்டியது. சிறிய இயக்கமாக இருந்தாலும் சரி, வலுவான கருத்துடையவர்களுக்கு இந்த மாற்றை கொடுத்திருக்கக்கூடிய விஷயமும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பெரிய இயக்கம், சிறிய இயக்கம், பெரிய தலைவர்கள், சிறிய தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி அளவுகோல்ல உண்மையிலேயே அணுகல. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பை வெளிப்படுத்துற மாதிரியான நோக்கமும் நிச்சயமாக இல்ல. எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு பொதுவான ஒரு கருத்து விமர்சனங்கள் எங்க கட்சி சார்பெல்லாம் நீங்க போறீங்களே, எங்களுக்கான டைம் கொடுக்கலையே, ஆவடி குமார் தானே பேச விட்டாரு, ஒரு உதாரணம் சொல்றேன், அவர் தான் பேச விட்டாரு, இவர் தான் பேச விட்டாரு, எங்க தோழம் மட்டும் இருக்கேன். அதை கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள், ஊழல், அதை பற்றி விரிவான பல விவாதங்கள் இங்க நடத்தியிருக்கோம். ஆனா அந்த அளவுக்கு நண்பர் பீட்டர் சொன்ன மாதிரி மாநில அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு வெளியில இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் இப்ப உள் வாங்கிக்கிறேன். ஆனா நான் எத்தனை சப்ஜெக்ட் அதை பத்தி பேசணும், அதுல திருச்சி வேலுசாமி என்னென்னலாம் பேசினாருங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் நண்பர் ராமலிங்கம் வேற என்னென்ன மாதிரி எல்லாம் பேசினாருங்கிறது எனக்கு தெரியும். நான் பேசலன்னு சொல்ல மாட்டேன், பேச வேண்டிய சிலவற்றை பேசாமல் இருந்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் பேசப்பட வேண்டும்னு விரும்புற பல விஷயங்கள் இன்னும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பேசப்படவில்லைங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறேன். எம்எல்ஏ எம்பி ஆகலன்னா கூட இந்த விவாதத்தில் எல்லாரும் மக்கள்கிட்ட போறோம். நாங்க பார்லிமெண்ட்ல பேசினாலும் அசம்பிளியில பேசினா கூட இந்த விவாதம் வெளியே போயிருக்காரு. எங்களுக்கு அடையாளம் இன்னார் பேசினாங்க. இந்த காலம் தகுதியே தடையா இருக்கு அரசியல். உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இங்க பேசாதீங்க. இது ஒரு போரம், இதுதான் மக்கள்கிட்ட போகுது. பார்லிமெண்ட்ல பேசுறதும் அசம்பிளில பேசுறதும் போகல. இப்போ அவங்க மேடம் இருக்கிறாங்க, தமிழிசை சகோதரி இருக்காங்க, இப்போ எம்பி ஆகலாம், அவங்க கட்சி தான் இருக்கு. அவங்க அங்க பேசுறத விட இங்க பேசுறதுதான் மக்கள்கிட்ட போகுது. பல்வேறு தளங்களில் செயல்படக்கூடிய தீவிரமான செயல்பாட்டாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஜனநாயக தளமாக இது இருக்கட்டும். இது சரியா தவறா, இல்லது இது யாருக்கு சாதகமாக முடியும், யாருக்கு எதிராக போய் முடியுங்கிறதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இது செயல்பாட்டர்களுடைய செயல்படக்கூடிய தலைவர்களுடைய, செயல்படக்கூடிய தனிநபர்களுடைய ஜனநாயக தளமாக இது இருக்கட்டும் அப்படிங்கறத தான் நினைச்சிட்டு கொண்டு வந்தோம்.
ஓரளவுக்கு அதுல வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்புறேன். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசுவதற்குன்னு இல்லாத சூழ்நிலையில புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்குன்னு நாங்க அழைச்ச போதும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.